வணக்கம். இது நியூஸ் ஃபார் யூ டான் தமிழொலியின் பிரதான செய்திகள். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். பீஜிங் வெளிநாட்டு மொழி பல்கலைக்கழகம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு முனைவர் பட்டம் அளிக்க உள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. நாட்டின் பல பாகங்களில் பேசப்படும் மர்ம மனிதர்கள் ராணுவத்தில் இருந்து தப்பி வந்தவர்கள் என்பது கட்டுக்கதை என்கின்றார் பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர். யாழ் சோனக தெருவில் ஜனாதிபதி செயலகத்தின் அங்கீகாரத்துடன் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கு கலாச்சாரத்துக்கும் அபிவிருத்திக்குமான முஸ்லிம் அமைப்பிற்கு அனுமதி. சரப்ஜித் சிங்கை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் என்று இந்தியா பாகிஸ்தானிடம் கோரிக்கை. வடகொரியா தென்கொரிய பிராந்தியத்தில் பதட்டம். சிறிய இடைவெளி தொடர்ந்து விரிவான உள்நாட்டு செய்திகள் தொடரும்.